செக் செக் பேசப்பா. நான் வந்துட்டப்பா. ரொம்ப போர் அடிக்குது மத்த எனக்கு. இந்த நிகழ்ச்சியின் 3வது ஆங்கர் கிளம்புறீங்களா? திடுக்கிடுமா அவர்கிட்ட இருந்து வர மெசேஜ், அவர் போனை பார்த்தோன்னே உங்களுக்கு பயமா இருக்குமா? மிட் நைட் கால் வரும்போது அந்த மாதிரி ஏதாவது கால் வரும்? என்ன உங்க ஃபீலிங், என்ன ஓட்டம் என்னவா இருக்கும்? மிட் நைட்லாம் நாங்க கால் பண்ண மாட்டாங்க, ரொம்ப பிஸியா இருப்போம். ஓ சாரி சார். அவன் கேரளால பிஸியா இருப்பான், நான் தமிழ்நாட்டுல பிஸியா இருப்பேன்ப்பா. மன்னிச்சிருங்க சார். மிட் நைட்லாம் காலே கிடையாதுமா. ஓகே சார். 6 மணிக்கு மேல சீரியஸ் ஆயிடுவாங்க. ஓகே சார். ஓகே, அவங்க வரட்டும். Can we start off with Naren sir? Why don't we start off with you? You have a very special relationship with Mishkin sir, அவருடைய ஃபர்ஸ்ட் படத்தோட ஹீரோ. சோ நீங்க சொல்லுங்க. டேய் எல்லாருக்கும் வணக்கம். டேய் நரேன், லைட்டா ஷோ போர் அடிக்குதுடா, கொஞ்சம் ஏதாவது சொல்றா. டேய் கசகசன்னு போகுது, கொஞ்சம் ஏதாவது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங் ஏதாவது சொல்லுங்க. இல்ல யாராவது டான்ஸ் வந்து ஆடுங்க, மஞ்சள் கலர் சாரி கட்டி வந்து. சார் நீங்க டப்பு ஜம்ல ஏதாவது ஒரு மெட்டு கொடுத்தீங்கன்னா அவங்க ஆடிடுவாங்க சார். இல்ல மியூசிக் டைரக்டர் தான, அவரே மெட்டு கொடுப்பாரு. செக் செக் பேசப்பா. நான் வந்துட்டப்பா. ரொம்ப போர் அடிக்குது மத்த எனக்கு. இந்த நிகழ்ச்சியின் 3வது ஆங்கர் கிளம்புறீங்களா? ஓகே. ட்ரெயின் வந்து என்னோட 4வது படம் விஷயம் கூட. சொல்லும்போது ஒரு விஷயம் ஞாபகம் வருது. அஞ்சாதையோட அது பெரிய ஹிட். அதுக்கப்புறம் 100 days ஃபங்க்ஷனுக்கு அப்புறம் இவர் வந்து அப்போ நிறைய கமர்ஷியல் ஸ்கிரிப்ட்ஸ் எல்லாம் வச்சிருந்தாரு. அடுத்த படம் ஒன்று பிளான் பண்ணோம், இன்னும் பெருசாக கமர்ஷியலாக ஓடக்கூடிய மிஷ்கின் டச்சோட ஒரு படம். நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். ஏன்னா ஒரு ஆக்டரை பொறுத்த வரைக்கும் இன்னொரு பெரிய ஹிட் கொடுத்தா இன்னொரு நல்ல விஷயம் தானே. திடீர்னு ஒரு நாள் கூப்பிட்டு இந்த மாதிரி, இல்லை மச்சா நான் வேற மாதிரி படம் பண்ண போறேன். எனக்கு புரியல. இல்லை நம்ம அது படம் பண்ண வேணாம், நான் வந்து என்னோட ரைட்டிங் அந்த கிராஃப்ட் வந்து நம்ம எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண போறேன். ஐ வாண்ட் டு டூ வித்தியாசமான வேற மாதிரி படங்கள் பண்ணோன்னு சொல்லி, சரி இந்த படம் பண்ண வேணான்னு சொன்னார் அவரு. நான் ரொம்ப ரொம்ப டவுன் ஆகிட்டேன் மச்சான், ரொம்ப டவுன் ஆகிட்டேன். ஒன்றும் இல்லை, நம்ம வந்து சினிமா பொறுத்த வரைக்கும் கமர்ஷியலாக நம்ம ஒரு அதை நோக்கி போவோம். நம்பர்ஸ் வந்து ஏறணும், இன்னும் பெரிய ஸ்டார் ஆகணும், பெரிய டைரக்டர் ஆகணும், ப்ரொடியூசர்ஸ்க்கு வந்து இன்னும் பெரிய ஹிட் கிடைக்கணும். அது ஒரு பக்கம். ஆனால் இவர் வந்து அது ஆல்ரெடி இவர் ப்ரூவ் பண்ணாரு. இன்னொன்று வந்து அந்த கிராஃப்ட் வந்து இப்போ தமிழை பொறுத்த வரைக்கும் தமிழ் சினிமா வந்து யூ ஹேவ் டு டேக் இட் டு த நெக்ஸ்ட் லெவல். அதுக்கு ஒரு ரைட்டிங் தேவை, அதுக்கு ஒரு கிராஃப்ட் தேவைன்னு சொல்லி ஹி வாஸ் எக்ஸ்பெரிமெண்டிங். அதுலேருந்து தான் நந்தலாலா, யுத்தம் செய், விசாசு, ஓடாயாட்டும் எல்லாம் வந்தது. நான் வந்து அடிக்கடி யோசிப்பேன், நான் சொல்லுவேன் மச்சா டூ அ ஃபிலிம் வித் அ பிகர் ஸ்டார். ஒருவேளை நாங்கள் ஒன்றா ஆரம்பிச்சதுனாலேன்னு தெரியல, அவரோட வெற்றியின் போது அவரோட சக்ஸஸ் வந்து எனக்கு ஒரு சக்ஸஸ் மாதிரி, எனக்கு ஒரு ப்ளஸ் மாதிரி எனக்கு தோணும். அப்படி இருக்கும்போது தான் இந்த படத்தோட அனௌன்ஸ்மெண்ட். ஸோ இட்ஸ் வெரி ஹாப்பி. ஏன்னா விஜய் சேதுபதி மாதிரி ஒரு ஹீரோ, எல்லாருக்கும் பிடிச்ச ஹீரோ, ஒரு ஸ்டார், அண்ட் கலைப்புலி தானு சார் மாதிரி ஒரு ப்ரொடியூசர், அண்ட் மிஷ்கின். கொஞ்சம் அன்யூஷுவலாக இருந்தது அந்த காம்பினேஷன், பட் திஸ் இஸ் இட். அண்ட் இந்த ட்ரெயினோட இந்த பயணத்தில் ஐ திங்க் ஸோ இந்த லாஸ்ட் கம்பார்ட்மெண்ட்ல இருந்த ஒரு நடிகர் நான் நினைக்கிறேன். ஐ கேம் த லாஸ்ட் மினிட். அண்ட் மச்சா வித்தியாசமா என்ன மச்சா சார் நான் ஒன்னு கேட்கவா சார்? இல்ல திடுக்கிடுமா அவர்கிட்ட இருந்து வர மெசேஜ், அவர் போனை பார்த்தோன்னே உங்களுக்கு பயமா இருக்குமா? மிட் நைட் கால் வரும்போது அந்த மாதிரி ஏதாவது கால் வரும்? என்ன உங்க ஃபீலிங், என்ன ஓட்டம் என்னவா இருக்கும்? மிட் நைட்லாம் நாங்க கால் பண்ண மாட்டாங்க, ரொம்ப பிஸியா இருப்போம். ஓ சாரி சார். அவன் கேரளால பிஸியா இருப்பான், நான் தமிழ்நாட்டுல பிஸியா இருப்பேன்ப்பா. மன்னிச்சிருங்க சார். மிட் நைட்லாம் காலே கிடையாதுமா. ஓகே சார். 6 மணிக்கு மேல சீரியஸ் ஆயிடுவாங்க. ஓகே சார். வித்தியாசமா எதுவும் இல்லை. அன்னைக்கு ரொம்ப தெளிவா இருந்தாரு, இன்னைக்கு ரொம்ப தெளிவா இருக்காரு. அன்னைக்கும் வந்து கேசரி சார் சொன்ன மாதிரி ஷூட்டிங் ஸ்பாட் ரொம்ப லவுடா இருக்கும், ரொம்ப சத்தமா இருக்கும். இன்னைக்கு அப்படிதான் இருக்காரு. அப்புறம் இந்த மிட் நைட் கால்ஸ் எல்லாம் அப்படி இல்ல, அத சொல்லி தெளிவா சொல்லிட்டாரு. இல்ல அது தலைவருக்கு அடிக்கடி போர் அடிக்கும், அதுதான் கொஞ்சம் கஷ்டம். சாப்பிடு சார் மட்டும் மிட் நைட் ஃபோன் பண்ணுவார் எனக்கு. ஒரு 11 மணிக்கு ஃபோன் பண்ணி லவ் யூ செல்லம் அப்படிம்பாரு. இன்னொரு விஷயம், சாப்பிடும்போது போர் அடிக்கும். கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஆமா ஆமா, சாப்பிடும்போது சிச்சி போர் அடிக்கும் கேள்விப்பட்டிருக்கீங்களா? அது இப்ப கொஞ்சம் பெட்டரா இருக்குல்ல. ஏற்கனவே நல்ல மதிப்பு எனக்கு இருக்கு மச்சான். இத சொல்லி நல்லா ரொம்ப அழகா. Sorry. Thank you Naren sir. So anyways, train, so happy to be part of it. இது வந்து let it become a, என்ன சொல்றது, let it run. Yes. Non stop.
தேங்க்யூ. தேங்க்யூ. அப்போ மிச்சம் 3 பேருக்கும் என்னோட கேள்வி அதான். சார் சொன்ன மாதிரி ஒரே மாதிரி அவர் சூப்பர் டைரக்டர், இது சூப்பர் படம், இது பிளாக் பஸ்டர், இதெல்லாம் நமக்கு தெரியும். ஸோ நீங்க வந்து அவரோட பர்சனலா ஏதாவது ஒரு இன்சிடென்ட் நீங்க பார்த்து என்ன வியந்து, இவர் யாரு, எப்படிப்பட்டவர், இவருடைய மூளை எப்படி வேலை செய்யுது அப்படின்னு வியந்து ஏதாவது ஒரு தருணம் எங்களோட ஷேர் பண்ணுங்க. ஆனா வியந்து ஆனா கம்மியா சொல்லுங்க. ஏன்னா நிறைய பேர் பேச வேண்டியது இருக்கு. இப்பவே லைட்டா டக்குன்னு சொல்லுங்க. சார் எனக்கு என்ஜின் ஃப்ளோவா போய்கிட்டு எனக்கு சொல்றதை விட ஒரு தரட்டிக்கெட் ரிக்வெஸ்ட் தான் இருக்கு சார், ஒரு பப்ளிக் ரிக்வெஸ்ட். அதாவது உட்லாண்ட்ஸ் தியேட்டர்ல 5வது படம் பார்த்துட்டு அப்படியே வெளியே வந்து மறுபடியும் போய் பார்த்தோம் சார். அதுல எங்களுக்கு ரொம்ப பிடிச்சதே கண்ணதாசன் காரக்குடி. இந்த படத்துல வேற நீங்க மியூசிக் பண்ணியிருக்கீங்க, பாடுறீங்க, மியூசிக் ஷோலாம் வர்றீங்க. ஒரு தடவை பாட்டு பாடினீங்கன்னா அவரும் இருக்காரு, நாங்களும் ஒரு ஒரு தமிழ் மொமெண்ட்டை முடிச்சிருவோம். அதெல்லாம் சரளமா பாடுவாரு. ஆனா நீங்க கேட்கும் போல பாருங்க, அதுக்குன்னு ஒரு பெர்ஃபார்மன்ஸ் இருக்கு, கான்செப்டே இருக்கு. ஒரு கிராமத்துல மாடு பத்திரக்கு குச்சி வேணும்பாங்க, அது மாதிரி இப்ப வந்து பத்திக்கிட்டு இருக்கேன் எல்லாருமே. ஓகே ஓகே சார், டக்குனு இல்ல ட்ரெயின் படத்துல நான் சார் பத்தி நோட்டீஸ் பண்ண ஒரு விஷயம் வந்து இஸ் a very visual director. சோ இதுல வந்து ட்ரெயின் இஸ் a very ரொம்ப காம்பாக்டா இருக்கும்ல, புதுசா என்ன ஃப்ரேம் வைக்க முடியும். திடீர்னு சார் வந்து படுத்துடுவாரு, இங்க ஃப்ரேம் வைங்க இங்க. சோ he improvised so much, that was amazing. அண்ட் எல்லாரும் சொன்ன மாதிரி ஷார்ட் முடிச்சுட்டு வந்து அங்க மியூசிக் கம்போசிஷன் நடக்கும். இன்வால்வ்மெண்ட், வாட் இஸ் இன்வால்வ்மெண்ட் அவர் பார்த்து இட் வாஸ் a beautiful learning experience. and not just மிஸ்கின் சார், அவரோட ட்ரேட் வந்து அவரோட டீம்ல ஒவ்வொரு ஏடிக்கு ஒட்டிடுச்சு. by the end I think everybody, even Fauziya madam, their team, so it was a very collaborative experience and thank you for the learning experience sir. thank you Ganesh ji sir. அன்புராஜ் சார், நீங்க அன்புராஜ் வந்து இந்த படத்துல வந்து சம்பந்தமே கிடையாது, அவர் ஆக்டரே கிடையாது. யா, அன்புராஜ் வந்து எனக்கு ரொம்ப க்ளோஸ் டு ஹார்ட். ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டோ சார்? ஃப்ரெண்டு கிடையாது, எனக்கு வந்து ஒரு பெரிய பிலாசபர் அவன். ஆக்சுவலா ஓகே, மோஸ்ட் நான் என் லைஃப்ல வந்து நான் ஒரு நாளைக்கு ஒரு தடவை ஃபோன் பண்ணக்கூடிய ஒரு பர்சன். ஆக்சுவலி அவர் வந்து வீரப்பனோட ஒரு 4.5 வருஷம் இருந்தாரு, அதனால 22 வருஷம் ஜெயில இருந்தாரு. வீரப்பனோட இந்த 18 பேர் இறந்து போயிட்டாங்க. ஒரே ஒரு சோல் இதுதான். இப்போ நவ் ஹி இஸ் ஆக்சுவலி ஒர்க்கிங் ஃபார் த வெல்ஃபேர் ஆஃப் ட்ரைபல் பீப்புள். Whatever he does, he always does good for it. That deserves an ovation. A great man. I'm very இந்த படத்துல வந்து ஒரு மனசாட்சி கேரக்டர் தேவைப்படுச்சு. படத்துல ஒரு மனசாட்சி தேவைப்படுச்சு. Actually he is doing as a மனசாட்சி. Few words. வணக்கம். நான் ஒரு பழங்குடி கிராமத்துல வேலை செஞ்சுட்டு இருந்தேன். ஒரு ஃபோன் வந்துச்சு, அண்ணன் கூப்பிட்டாரு, எங்கடா இருக்கிற அப்படின்னாரு. ஆனால் நான் ஒரு ட்ரைபல் வில்லேஜில் வேலை செஞ்சுட்டு இருக்கிறேன் நான், நீ கிளம்பி சென்னைக்கு வா அப்படின்னாரு. அப்படிதான் இந்த படத்துக்குள்ள வந்தேன். இந்த படம் வந்து இந்த ட்ரெயின் வந்துட்டு இந்திய மக்களுடைய மனச்சாட்சியா, இந்திய மக்களுடைய மேன்மைகளை பேசக்கூடிய மிக முக்கியமான படமா இருக்குன்னு நான் பலமா நம்புறேன் நான். அதுவும் சேதன்னா வந்து அதை ரொம்ப எக்ஸ்ட்ராடினரியா ரொம்ப அழகா பண்ணியிருக்காரு. இது ஒரு சிறந்த மனித நேயத்தையும் மனித பண்புகளையும் மனித மேன்மைகளையும் பேசக்கூடிய ஒரு சிறந்த படமா இருக்குன்னு நான் பலமா நம்புறேன். அதுல நானும் வேலை செஞ்சது வந்து எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. நன்றி நன்றி நன்றி. தேங்க்யூ சோ மச் ஜென்டில்மேன். ப்ளீஸ் டேக் எ சீட். ரொம்ப நன்றி. சார், why don't you stay back? Yeah. Yeah. Thank you. Thank you sir. Thank you. Thank you. Thank you Anbu sir. Thank you.